வணக்கம், நான் உங்கள் அன்பரசன். இன்னைக்கு தங்க வயலில் வந்து வீடு பிரச்சனை தான் வாழ்வாதார பிரச்சனை இருக்குது. கேள்விக்குறி வீடு 150 வருஷமாக வாழ்ந்து நம்முடைய வீடு வந்து கேள்விக்குறி. இந்த கேள்விக்குறிக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் கையெழுத்து. இதுதான் உன்னுடைய மெய்யெழுத்து, அதுதான் உன்னுடைய தலையெழுத்து. சேவ் கமிட்டி வாங்குற கையெழுத்து மெய்யெழுத்து, தலையெழுத்து. அது தங்க வயல் போட்டு சைன் போடுங்க. சில பேர் என்ன சொல்லலாம், உன்னுடைய வாழ்க்கையை உறுதி பண்ணுறதுக்காக தான் அந்த கையெழுத்து. தப்பா நினைக்காதீங்க. ஏதோ மக்கள் போராட்டமோ இல்லை சட்ட போராட்டமோ சேவ் கமிட்டி மூலியமா நடக்கும். வீடு உனக்கு கண்டிப்பாக சொந்தம் ஆகும். எஸ்டிபிபிக்கு மட்டும் சொந்தம் இல்லை, டிபெண்ட் விஆர்ஆர் சாயங்களுக்கு சொந்தம் ஆகுது. நாளைக்கு கூட முனிசிபாலிட்டியில் மீட்டிங் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். கமிஷனர், டிசி, பிஜிஎம்எல், சிஎஸ் எல்லாம் உட்கார மாதிரி எஸ்டேட் ஆஃபீஸர்லாம். ஏன்னா காத்தா ஓபன் பண்ண முனிசிபாலிட்டியில். இந்த காத்தான்றது வந்து 3500 மட்டும் இல்லை, 11000 வீடு இருக்குது பாரு. எல்லாருக்கும் சொந்தம் பண்ணோம். அப்பா விஆர்எஸ் அவங்களுக்கும் சொந்தம் பண்ணோம். இப்போ எங்களுக்கு மட்டும் கேள்விக்குறின்ற வீடு. ஏன்னா சயின்ஸ் பார்க்கு வீடு லேண்டு கொடுக்குற, போலீஸ் குவார்டர்ஸ்க்கு லேண்டு கொடுக்குற, ஏதாவது ட்ரைனிங்கெல்லாம் லேண்டு கொடுக்குற. உடனே பிஜிஎம்எல் லேண்டு அவங்களுக்கு மாறுது. தம்பி, நம்ம வீடு மட்டும் ஏன் மாற மாட்டேங்குது? முனிசிபாலிட்டிக்கு மாற்று. காத்தா காசு நாங்கள் கட்டுறோம். முனிசிபாலிட்டிக்கு காத்தா கூட பேங்க் லோன் எடுத்து நாங்கள் மாடி கட்டுறோம். எங்கள் எதிரில் எல்லாம் வீடு மாடி வீடு கட்டுறானுங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எங்கே தான் இல்லை, ஆனால் நாங்கள் கூரை போட முடியல. அதனால் இன்றைக்கி சங்க வயலில் அரசியல் கட்சிக்கு இணையாக ஒரு அமைப்பு இருக்குதுன்னா அது சேவ் கமிட்டி. அது வந்து மக்கள் ஆதரிக்கணும். வட்டாரம் தோறும் மீட்டிங் பண்ணணும். ஒட்டுமொத்த தங்க வயலும் ஒரு போராட்டத்தை கையில் எடுக்கணும். அப்போ தான் கண்டிப்பாக அவனுடைய வீடு சொன்னாகும். ஆனால் யாரும் ஒன்றும் பண்ண மாட்டான்னு நினைக்காதீங்க. நான் சில பேர்த்தெல்லாம் பார்க்குறேன். ஏதோ தான் இது எப்படி இருக்குதுன்னா, சில பேர்து கண்கட்ட பின்ன சூரிய உதயன்ற மாதிரி இருக்குது. எப்படின்னா, ஒரு யாரோ சொன்னா, நான் இன்ஜினியர் பிஜிஎம்எல்ல முனியப்பா, நான் பதிவில் இல்லை, இன்ஜினியராக இல்லை, இன்னும் தான் நான் உன்னை நான் சொந்தம் பண்ணி பண்ணணும். இருமத் செய்யல அந்த இன்ஜினியர், அவன் பேர் சொல்ல விரும்பல. நான் இப்போ பார்த்து சொல்லி நான் முனியப்பாக்கு வீடு சொந்தமானு அதெல்லாம் வேறு விவகாரம். அதை பற்றி நான் பேச விரும்பல. வீடு சொந்தம் ஆகணும். ஏன்னா நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு வீடை பற்றி தெரியாது. இப்போ நமக்கு ஆல்ரெடி 800 எம்ப்ளாயிஸ் செத்துட்டான். அவங்க வாழ்க்கை என்ன ஆகுது? அதனால் நம்ம எத்தையும் கேட்கல. மத்திய மாநில அரசு வீடு சொந்தம் பண்ணு, நாங்கள் டேக்ஸ் கட்டுறது ரெடி. நன்றி. ஜெய்வீர்.